Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் பிரெட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது உல் பிரெட். இன்னைக்கு நான் இதுக்கு உள்ளாடி ஸ்வீட் ஸ்டஃபிங் வச்சு செஞ்சிருக்கேன். இந்த பிரெட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம இந்த பிரெட் ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மிதமான சூடு பால் எடுத்துக்கோங்க. ஒரு 100 ml பால் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருந்தால் போதும். அந்த பாலில் 1 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீனி நல்லா கரைஞ்சிடணும், அப்போ தான் நமக்கு ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி தனியாக ஒரு பிளேஸில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஆக்டிவேட் ஆனால் மேலே இப்படி ஒரு லேயராக ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனால் தான் நம்மளோட பிரெட் நல்லா பொங்கி வரும். இப்போ இன்னொரு பவுலில் ஒரு 250 கிராம் மைதா எடுத்துக்கோங்க. அது மிடில் ஒரு சின்ன வெல் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு முட்டையை அடித்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 40 கிராம்ஸ் unsalted butter ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட்டட் மில்க்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா அதை இப்படி மாற்றி மாற்றி நீட் பண்ணிக்கோங்க. தனியாக கவுண்டர் டாப்பில் போட்டு நீட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பவுலுக்குள்ளாடியே இப்படி நல்லா 15 நிமிஷம் நீட் பண்ணிக்கோங்க. நீட் பண்ணிவிட்டு அந்த பவுலோட பேஸில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் அந்த மாவை வச்சுட்டு அது மேலேயும் தேங்காய் எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மாவு மேலே ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஈரமான துணியை அது மேலே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் நல்லா ப்ரூஃப் பண்ண வச்சுக்கோங்க. சில டைம் நமக்கு சீக்கிரமே ப்ரூஃப் ஆயிரும், சில டைம் டைம் ஆகலாம். ஏன்னா அது டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி டைம் வேரியேஷன் இருக்கும். இப்போ அதுக்கு ஃபில்லிங் செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 10லேருந்து 12 பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 10 வால்நட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுடராக அதை அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பவுடர் ரெடி ஆயிடுச்சு.
நெக்ஸ்ட் ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த பேனில் வந்து அரை கப் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம பொடிச்சு வச்ச பாதாமையும் வால்நட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் வந்து வெல்லம், அதையும் பொடிச்சு சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலாக ஒரு 20 grams வந்துட்டு டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவு வந்து நல்லா ப்ரூஃப் ஆயிடுச்சு. பாருங்கள், டபுள் த சைஸ் நல்லா வந்துடுச்சு. இப்படி நல்லா ப்ரூஃப் ஆகி மேலே வரணும். அப்போ தான் நம்மளோட ப்ரெட்டோ பன்னோ வந்துட்டு கரெக்டாக நல்லா சாஃப்டாக பேக் ஆகி வரும். இப்போ அது மிடில் ஒரு பஞ்ச் பண்ணிக்கோங்க, ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ மாவு வெளியே எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம குட்டி குட்டி போர்ஷன்ஸாக செப்ரேட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நம்மளோட ஒரு பாலை வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக இது பண்ணாமல் கொஞ்சம் நீல வாக்கில் வந்து அதை நல்லா ஃப்ளாட்டாக திரட்டிக்கோங்க. இப்போ ஒரு சைடு வந்துட்டு நம்ம சின்ன சின்ன லைன்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக லைன்ஸ் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த சைடு வந்து நம்மளோட ஃபில்லிங் வச்சுக்கோங்க. நல்ல சென்டரில் வச்சுட்டு இப்போ அதை நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். மெதுவாக ஃபில்லிங்ஸ் எதுவுமே வெளியே வராமல் அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரெட்டை வந்து ஆல்ரெடி மைதா அப்புறம் பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணல பேனில் வந்துட்டு ஒன்று ஒன்றா செய்து இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து 7 inch பேன். ஸோ இதில் வந்து 5 போர்ஷன்ஸ் வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது அகெயின் வந்து ஒரு வெட் கிளாத் போட்டுக்கோங்க. போட்டு அகெயின் 30 minutes வந்து ப்ரூஃப் பண்ண வச்சுருங்க. இப்போ இது நல்லா ப்ரூஃப் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் 4 tablespoon பால் அப்புறம் அது கூட ஒரு முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அதை இதுக்கு மேலே வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. எல்லா லேயர்ஸ்லையும் ஈவனாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அவனை வந்துட்டு 180 degreeல 15 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதில் 180 degreeல 30 to 35 minutes பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பண்ணி எடுத்து கொஞ்சம் ஆறுனதும் அது மேலே வந்துட்டு நல்லா பட்டர் வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதாங்க, சூப்பரான உல் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. உல் ஸ்வீட் ஸ்டஃப் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.